மாணவர்களே, சராசரி மிகைக்காண் சோதனையினுடைய படிநிலைகள் 7 பார்த்தோம். அதற்கான எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.1. ஒரு பல்பொருள் அங்காடியின் ஒரு குறிப்பிட்ட வகை பற்பசையின் மாத சராசரி விற்பனை ரூபாய் 200. இப்போ அந்த ஒரு பல்பொருள் மொத்த அங்காடி அதனுடைய சராசரி விற்பனை 200 ரூபாய். தயாரிப்பு நிறுவனத்தால் ஒரு விளம்பரம் பிரச்சாரத்தை கையாண்ட பின் 26 மாதிரி பல்பொருள் அங்காடிகளை தேர்வு செய்ததில் சராசரியாக ஒவ்வொரு அங்காடியிலும் குறிப்பிட்ட பற்பசையின் விற்பனை சராசரியாக ரூபாய் 216 என்றும் திட்ட விளக்கம் 8 எனவும் கண்டறியப்பட்டது. இவ்விளம்பர பிரச்சாரம் விற்பனையை அதிகரிக்க உதவியதா என சோதனை அறிக. அந்த விளம்பரம் பிரச்சாரத்தினால விற்பனை அதிகரிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுதான் நம்ம முடிவு. அப்போ இதில் எது முழுமை தகுதிக்கான சராசரி, எது மாதிரிக்கான சராசரி அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ இதை பொறுத்தவரை நம்மளுக்கு டி பரவல், இது 2வது பாடம் அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது. அப்போது இது டி பரவலா இல்லை முதல் பாடத்துக்கான இயல்நிலை பரவலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியினுடைய அளவு தான். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ கணக்கு வாங்க. இப்போ இதில் அப்போது சராசரி, அப்போ அதாவது முழுமை தொகுதிக்கான சராசரி, அதை μ0 அப்படின்னு எடுத்திருக்கோம். அது 200 ரூபான்னு கொடுத்துருக்கான். இப்போ இன்மை கருதுகோள் வழக்கமான படிநிலைகள் தான். இன்மை கருதுகோள் அப்போ H0 ஈஸ்ட்டு மியூ ஈக்குவல் டு μ0ன்னு எழுதியிருப்போம். μ0க்கு பொழுது இப்போ 200. அப்போது விற்பனையில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு இல்லை. அப்போது அவன் கம்பெனி அந்த மொத்த சராசரிக்கும் இந்த மாதிரியுடைய சராசரிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, அதே தான் இருக்குது. அதாவது விளம்பரம் செஞ்ச பிறகும் அதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி தான் விற்பனை இருந்திருக்கு அப்படின்னு எடுக்கும் இன்மை கருதுகோள். மாற்று கருதுகோள் அதுக்கு ஆப்போசிட். அவனே கேட்டிருக்கான், விற்பனை அந்த விளம்பர பிரச்சாரத்தினால விற்பனை அதிகரிச்சிருக்கா அப்படின்னு தான் கொஸ்டின். இப்போ நம்ம இதில் மாற்று கருதுகோள் H1 ஈஸ்ட்டு மியூ கிரேட்டர் தென் 200 அதிகரிச்சிருக்கு, அதாவது விற்பனை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடுக்கும். அதாவது பற்பசையின் சராசரி விற்பனை 200ஐ விட அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இல்லை நாட் ஈக்குவல்ட்டுன்னு கூட எடுக்கலாம். இப்போ இங்கே அப்படி கொடுத்துருக்கனால இதை எடுத்திருக்கோம். அடுத்து மாதிரி தரவுகள் என்னென்ன கொடுத்துருக்கான் நம்ம இப்போ அங்கே கணக்கிலே பார்த்தோம். அப்போது எண்ணு, அதாவது 26 கடை பற்பசை கடையை எடுத்திருக்காங்க, அது மாதிரி எடுத்திருக்காங்க. அது என்ஸ் ஈக்குவல் டு 26. அதற்கான சராசரி இந்த 26 கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய சராசரி எக்ஸ் பார் சி ஈக்குவல் டு 216. அதற்கான திட்ட விளக்கம், அதாவது எஸ், இது மாதிரிக்கான திட்ட விளக்கம் அப்படின்னால எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அது ஈக்குவல் டு 8. இப்போ இது எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப்ஸ் மிகைக்காண் நிலை. இப்போ மிகைக்காண் நிலை அப்படின்னா பாருங்கள், அவன் கணக்கிலே நம்ம கொடுத்துருந்தோம்னா 5% எடுக்கணும், இல்லைன்னா 5% கொடுத்துருந்தோம்னா 5% எடுக்கணும், இல்லாட்டி 5% இல்லை எதுவும் கொடுக்கல அப்படின்னா 5% எடுத்துக்கலாம். இப்போ மாதிரி பண்பளவை சோதனை, இதுதான் சோதனைக்கான ஃபார்முலா. T0 ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் μ0 பை எஸ் பை ரூட் n. இது n என்னது 30 விட குறைவாக இருக்கிறதுனால இது டி பரவல்னு எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னால் நம்ம இப்போ அதுக்கு முன்னால் உள்ளதை பாருங்கள். ஃபஸ்ட் பாடத்தில் ஈக்குவலன்ட் டு n ஆஃப் 0,1ன்னு போட்டிருப்போம். அது 30க்கு மேலே இருந்துச்சு மதிப்பு. இப்போ எக்ஸ் பார் எவ்வளோ பாருங்கள், 216. μ0 எவ்வளவு, 200 டிவைடட் பை எஸ் அதாவது திட்ட விளக்கம் 8 பை ரூட் என்னுங்கிறது 26. இப்போ இதை பொறுத்தளவில் 216லேருந்து 200 கழிச்சோம்னா 16. இது 8 பை ரூட் 26 அப்படியே தலைகீழியாக போட்டோம்னா ரூட் 26 மேலே போயிடும், 8 கீழே தான் இருக்கும். அப்போது 8 1 8 ஈரெட்டா 16. அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். இப்போ 2 இன்ட்டு ரூட் 26 அப்படியே கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10.198. இதை
இரு இலக்க திருத்தமாக எழுதணும் அப்படின்னா 10.20. ஏன்னா இங்கே 2 இலக்கம்னா 3வது நம்பர் வந்து 8ன்னு இருக்குது. அது 8ங்கிறது 5க்கு மேலே. அதனால் 1 9ஓட சேர்த்துட்டோம்னா 10க்கு 0 மிச்சம் 1 10.20. சரி, அடுத்து வந்து தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு. இப்போ இதை பொறுத்தவரை தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு TE அப்படின்னு எடுக்கும். அங்கே ஏற்கனவே கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டதுனால TN-1, ஆல்ஃபா. அப்போ இங்கே பொறுத்தவரை எண்ணுங்கிறது வந்து 26. அப்போ -1, 0.05 5%. அப்போ T25, 0.05. இந்த T பரவல் புக்கினுடைய கடைசியில் 285வது பக்கத்தில் இருக்குது. அங்கே நம்ம இந்த மதிப்பை பார்க்கணும். இதற்கான மதிப்பு வந்து 1.708. இதற்கான மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த கணக்குக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அட்டவணையை பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம், எப்படின்னு புரிஞ்சுக்காங்க. அப்போ இதாங்க பார்க்கக்கூடிய. அப்போ முடிவுக்கு வரணும். இப்போ T0 கண்டுபிடிச்சாச்சு, TE கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மறுக்கு மிதி அந்த அட்டவணையில் பார்த்துருப்போம். இப்போ நேராக வாங்க. T0னுடைய மதிப்பு 10.20. இது TEனுடைய மதிப்பு 1.708. இதில் எது பெருசு அப்படின்னா T0னுடைய மதிப்பு தான் பெருசு. அதனால் H0 மறுக்கப்படுகிறது. அப்போ H0 என்ன எடுத்திருக்கோம்? அந்த விளம்பரத்தினால இந்த பிரச்சனத்தினால எந்த வேறுபாடு இல்லை, ஒரே மாதிரி தான். அப்போ வேறுபாடு இல்லைன்னு எடுத்திருக்கோம். அப்போ இது மறுக்கப்படுகிறது. H0 மறுக்கப்படுகிறதுனா அப்போ H1 என்னன்னு பார்த்துருப்போம். அப்போது இந்த விளம்பர உற்பத்தியாளரின் விளம்பர பிரச்சாரத்தினால வந்து பற்பசையின் விற்பனை அதிகரிக்க உதவி இருக்கிறது. இப்போ விளம்பரத்தினால பற்பசையினுடைய விற்பனை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரோம். நன்றி. இப்போ தீர்மானிக்கும் எல்லை மதிப்பினுடைய அட்டவணை நம்ம இதுக்கு அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.